ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேணும். அதுதான் நம்முடைய பலன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை வழியாக போகும்பொழுது, ஒருவேளை சில மாதங்கள், சில ஆண்டுகள் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையை நம்ம நடத்துவார். அப்போ எதுவுமே புரியாது நமக்கு வாழ்க்கையில். என்னடா வாழ்க்கையில் சில போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், சில இழப்புகள், சரீரத்தில் பலவீனங்கள், இல்லை வருமானம் இல்லாமல், இப்படி நிறையா போராட்டங்கள் வழியாக போவோம். சில காரியங்கள் பதில் வராமல் இருக்கும். அப்படியே இருளான சூழ்நிலை போல் இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்னதான் ஜெபம் பண்ணி பார்த்தாலும் பதில் வராமலே இருக்கும். எதுவுமே புரியாத வாழ்க்கை. என்ன வாழ்க்கை இப்படி போயின்னு இருக்குதுன்னு சொல்லி எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யணும். என்ன ஜெபம்னா, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஏசப்பா. நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நான் அநேக காரியங்கள் செய்து பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. எந்த ஒரு பிளானுமே இல்லாமல், எந்த ஒரு தரிசனம் இல்லாமல், எந்த ஒரு காரியம் எனக்கு புரியாமல் இருக்குது ஆண்டவரே. என்ன நடக்குது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஏசப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆசைகள் படியாக நான் ஓடினேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஓடினேன். இந்த காரியம் செய்யணும், அந்த காரியம் செய்யணும், நிறையா திட்டங்கள் இருந்தது. கடைசியில் பார்த்தா எந்த திட்டமும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை. இப்போ நாட்களும் ஆண்டுகளும் கடந்து விட்டது. இப்போ நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறலை. நீங்கள் போட்ட பிளானோ, உங்களுடைய காரியம் எதுவுமே நிறைவேறாமல் போயிடுச்சு. இப்போது ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறணும் ஏசப்பா. எனக்கு வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. எதை நோக்கி போய்க்கணும்னு தெரியலப்பா. உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், என்னுடைய ஊழியம், என்னுடைய எல்லாவற்றையும், பொருளாதாரம் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். உங்களுடைய சுயமாகவே நீங்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது ஆசீர்வாதம் கிடையாது. ஏசப்பா உங்களுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ.